வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் டிடி சுதர்சன். இன்றைக்கி நம்ம மனசாட்சின்னு என்னென்னு பார்ப்போம். மனசாட்சி கடவுள் ஆசீர்வாதத்தால் நமக்கு எல்லாருக்குமே நிறையவே இருக்குது. பட் ஆனால் நம்ம எல்லாமே எப்படி யூஸ் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் இருக்குது. நிறையா மக்கள் இருக்காங்க நம்ம சுற்றி. எல்லாருமே ஒரே மனசாட்சி தான். ஆனால் அதை யூஸ் பண்ணுற விதம் தான் எல்லாமே வேறு. ஸோ எப்படி நம்ம மனசாட்சி இருக்குன்னு நமக்கு தெரியும். எப்போ நம்ம மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறோம், அப்போ நம்ம சரியாக செயல்படுறோன்னு அர்த்தம். எப்போ நமக்குள்ளே மனசாட்சி ஒழுங்காக வேலை செய்கிறோம், அப்போ நம்மளுக்கு தானாகவே அந்த விட்டு கொடுக்குற தன்மை தானாக கிடைக்கும். அட்ஜஸ்ட் பண்ணுறது, விட்டு கொடுத்துறது, சரி பரவாயில்ல இவங்க அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு நம்ம மற்ற பண்ண தப்பை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகலாம் நிலைமைக்கு எப்போ வரமோ, ஸோ அப்போ நம்ம ஒரு சரியான ட்ராக்கில் போயிட்டுருக்குன்னு அர்த்தம். சில விஷயம் ஏதாவது நம்ம காலில் கேட்டாலும், நம்ம பற்றி ஏதாவது தப்பாக சொன்னாலும் கேட்டாலும் உடனே சுருக்கும் கோவம் வந்து சண்டை போட்டுட்டுலாம் இருந்தாலே அந்த இடத்துல அன்ஸ்டேபிளாக மைண்ட் இருக்குது. ஸோ அவங்க ஒரு அரகண்ட்டாக இருக்காங்கன்னு அர்த்தம். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நல்ல எண்ணங்கள் இன்னும் நல்ல எண்ணங்களுக்கெல்லாம் வழிவகுக்கும். நல்ல செயல்களை செய்ய வைக்கும். தீய எண்ணங்கள் இன்னும் தீய எண்ணங்களுக்கெல்லாம் செயல்பட வைக்கும். அது தீமை தான் கடைசியில் செய்யும். ஃபஸ்ட்டு ஜாலியாக ஜில்லு ஜில்லுன்னு இருக்கலாம், ஆனால் கடைசியில் கெட்டது தான் நடக்கும். அதுதான் நிச்சயம். ஆனால் இடைப்பட்ட கால வெளியில் கண்டிப்பாக தப்பு செய்கிறவங்க நல்லாவே இருப்பாங்க, சூப்பராக இருப்பாங்க. என்னென்னு போட்டோம், அவங்க பண்ண பலன் புண்ணியங்கள் அதனால காப்பாற்றுது. ஓகே இருக்கட்டும், அது கடவுளை பார்த்துப்பார். ஆனால் அதுக்காக ஆசைப்பட்டு தீய வழியில் நடக்கவும் சிந்திக்கவோ கூடவே கூடாது. நேர்மைக்குன்னு ஒரு பலன் உண்டு, சக்தி உண்டு. ஸோ நம்ம சிந்தனை, செயல், அறிவாற்றல் எல்லாமே நேர்மையாக நியாயமாக இருக்கும்போது கண்டிப்பாக கடவுள் ஆசீர்வாதத்தால் நேர்மையான நியாயமான வெற்றி நம்ம எல்லோரும் அடையலாம். நன்றி மக்களே, நாம் மீண்டும் சந்திப்போம்.